வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்பம் தமிழ் அகாடமி. இந்தியன் ரயில்வேஸ்ல இருந்து அடுத்தடுத்து அதிரடியான அறிவிப்புகள் வெளியாகிட்டே இருக்கு. ஏஎல்பி நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருந்தது. இப்போ டெக்னீசியன் நோட்டிபிகேஷனும் பிப்ரவரி மாசம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த தேர்வுகள்லாம் எந்தெந்த டேட்ஸ்ல நடக்க போகுது அப்படின்றதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை விட ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், இந்தியன் ரயில்வேஸ்ல இருந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, இனிமேல் வருடம் ஆனுவல் கேலண்டர் ரிலீஸ் பண்ணி லைக் டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி மாதிரி வருடம் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் போஸ்டர்ஸ் வந்து நாங்க ஃபில் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு அதிரடியான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. சரிங்களா, இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமா வந்து பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா, ரயில்வே பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷமாவது கேப் இருக்கும் ஒரு நோட்டிபிகேஷனுக்கு இன்னொரு நோட்டிபிகேஷனுக்கும், அதாவது ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இன்னொரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கும். லாஸ்ட் 2018 இப்போ 2024 அது கொரோனானால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரிங்களா, ஸோ இதனால என்ன அப்படின்னா, ஒன்ஸ் ஒரு வாட்டி ஏஎல்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸாமுக்கு ஃபெயிலான மாணவர்கள்லாம் ஸோ அந்த நாலேஜ் வச்சு உடனடியா எக்ஸாம் நடக்காதனால அது அப்படியே வந்து அந்த டைம்ல யாரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க கண்டிப்பா இப்ப ஏஎல்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல வேற வேலைக்கு போயிருப்பாங்க, இல்ல வேற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒருவேளை வருடம் அந்த தேர்வு நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா, இப்ப ஏஎல்பிக்கு படிக்கக்கூடிய ஒரு மாணவர் இந்த வருடம் நமக்கு முயற்சிகள் வந்து தோர்த்து போனாலும் அடுத்து இந்த முயற்சியை தொடர்ந்து நம்ம அடுத்த தேர்வு நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்ற ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு கான்ஸ்டன்டான உழைப்பு கொடுக்கறதுக்கு மாணவர்கள் வந்து தயாராவாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ டெக்னீசியன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐடிஐ தான் குவாலிஃபிகேஷன். ஸோ ஐடிஐ முடித்த நிறைய மாணவர்களுக்கு வருடம் இந்தியன் ரயில்வேஸ்ல உங்க டெக்னீசியனா ஜாயின் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா, ஸோ ஐடிஐ முடித்த மாணவர்களுக்கும் ஒரு சிறந்த வாய்ப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா, டெக்னீசியனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இல்ல வந்து நீங்க பிஇ முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது. ஒன்லி ஐடிஐ முடிச்சிருந்தா மட்டும் தான் எலிஜிபிள். ஒரு 2 போஸ்டிங் மட்டும் நீங்க என்ன பண்ணலாம், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில +2 முடிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி டிப்ளமோ முடித்த மாணவர்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு போஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கலுக்குலாம் வந்து ரொம்ப கம்மியான வேகன்சிஸ் வந்து வந்துட்டு இருக்கும், வேற சிவிலுக்கு வந்து அதிகமா வரும். அதே மாதிரி மற்ற இந்த இசி டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, மெட்டலர்ஜிக்கல் டிபார்ட்மெண்ட், ஆட்டோமொபைல், இந்த மாதிரி மெக்கட்ரானிக்ஸ் இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஜேஇ கேடர்ல போறதுக்கு வாய்ப்பே இருக்காது. பட் அந்த மாதிரி இப்ப ரயில்வேல இந்தியன் ரயில்வேல ஜூனியர் இன்ஜினியர், சீனியர் செக்ஷன் இன்ஜினியர்லாம் எடுத்தாங்கன்னா, ஸோ உங்களுக்கு இந்த துறையில இந்த பிரான்ச்ல டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு கூட இந்தியன் ரயில்வேஸ்ல ஒரு ஜேஇயா எஸ்எஸ்சியா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ஏராளமாக கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாம அதே மாதிரி ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுமே வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ தான். ஸோ டிப்ளமோ டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்க அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டும் போகலாம். ஸோ அப்ப நீங்க கன்சிஸ்டன்டா அந்த ஜேஇ பேட்டர்னுக்கு, எஸ்எஸ்சி பேட்டர்னுக்கு, மீன்ஸ் சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் பேட்டர்னுக்கு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி இதெல்லாம் நீங்க கான்ஸ்டன்டா படிச்சுட்டே இருக்கலாம். ஸோ ஒரு உங்களுடைய முயற்சி வந்து லைட்டா சறுக்கல் ஏற்பட்டாலும் அடுத்து நம்ம கண்டிப்பா வாங்கிடலான்ற ஒரு கான்ஸ்டன்டா ஒரு நம்பிக்கையோட படிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்காங்க. பட் இது கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. நீங்க நிறைய பேர் கேட்கலாம், இது சும்மா கூட சொல்லலாம், இதற்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னா, கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுக்கான ஒரு ப்ரூஃப் இருக்கு. என்ன அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த டெக்னீசியன் வந்து அபவுட் ஒரு 9000 வேகன்சிஸ் வந்து பிப்ரவரியில ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதுக்கான ஒரு ஷார்ட் நோட்டீஸும் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க, எப்போ பப்ளிஷ் ஆக போகுது, சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எப்போ நடக்க போகுது அப்படின்னு அக்டோபர் டிசம்பர்ல நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, சிபிடி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி 2025 வரும். அதுக்கப்புறம் என்னன்னா ரொம்ப முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த சென்ட்ரலைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் ஃபார் த நெக்ஸ்ட் சைக்கிள். சரிங்களா, ஸோ அடுத்த சைக்கிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2025 ஏப்ரல்ல நாங்க நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏஎல்பியும் அதே மாதிரி தான், அவங்க எல்லா டேட்டும் சொல்லியிருக்காங்க. சிபிடி 1 எப்போ நடக்குது, சிபிடி 2 எப்போ நடக்குது, அப்புறம் அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் எப்போ நடக்குது, நெக்ஸ்ட் சைக்கிளுக்கான நோட்டிபிகேஷன் ஜனவரி 2025 நடக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனாலதான் வேகன்சிஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான அளவு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஜேஇக்கான ஷார்ட் நோட்டீஸும் அண்ட் அடுத்த சைக்கிள் வந்து எப்போ அப்படின்றதுக்கும் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எதிர்பார்க்கலாம், ஆனுவல் கேலண்டரும் ஒரு பக்காவா ரிலீஸ் பண்ணி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். பட் கண்டிப்பா ஒரு வருடம் நடத்த போறாங்க அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ப்ரூஃபா ஸோ அவங்களே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஸோ சூப்பரான ஒரு வாய்ப்பு. ஸோ இந்தியன் ரயில்வேஸ்ல வேலை பார்க்கறதுன்றது எவ்வளோ ஒரு ப்ரீசியஸான ஒரு விஷயம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா, ஸோ அதனால இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை தயவு செய்து வந்து தவற விட்டுறாதீங்க. அதே மாதிரி இப்போ இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, 18ல இருந்து 30 வயசுன்றது 18ல இருந்து 33 வயசாவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, சோ இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பை தயவு செய்து யாருமே வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க.
இந்த அசிஸ்டன்ட் டெக்னீஷியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்ல இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான், அதே CPT1 CPT2 தான். பட் ஆனா இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் மட்டும் இருக்காது சரிங்களா. ஸோ அப்ப நீங்க அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். அதுல அசிஸ்டன்ட் லோகோ பைலட் எக்ஸாம் எப்படி தயாராகுது, என்ன மெட்டீரியல் வாங்குறது, எல்லா வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்க செக் பண்ணுங்க. அதே தான் டெக்னீஷியனுக்கும். பட் நீங்க CPT3க்கு மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை சரிங்களா. இது வந்து CPT1 நடக்கும், CPT2 டாக்குமெண்ட் வெரிஃபை மெடிக்கல் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து மெடிக்கல் முடிச்சதுக்கு அப்புறம் டெக்னீஷியன் போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ சிலபஸ் பார்த்துக்கோங்க. அதே தான். இதை பத்தி நான் எல்லா டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா டீட்டெயிலாக லாஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ என்ன புக்கு எப்படி படிக்கலாம், இந்த ட்ரேடு இதெல்லாம் எங்கேயே வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது, இது எல்லாமே ஆஸ் யூஸ்வல் CPT1 CPT2 சேம் தான் சரிங்களா. இது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண்டேல இருந்து நம்ம ரயில்வேக்கு இந்த ALP டெக்னீஷியன் JE SSC இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நம்ம சேனல்ஸ்லேயே நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ கீப் வாட்சிங். நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய நம்பர் இருக்கும், இங்கே இருக்கும் பாருங்க, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஃபீஸ் கிடையாது. ஸோ ரயில்வே பொறுத்த வரைக்கும் இப்போ ALP டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் நம்ம 5000 தான் ஃபீஸ் வந்து நம்ம வைக்கிறோம். வேற JE SSC அந்த மாதிரி போச்சு அப்படின்னா அதில் டெக்னிக்கல் கோர் சப்ஜெக்ட் நடத்த வேண்டியது இருக்கும். அதனால அதுக்கு வந்து ஆன்லைன் ஃபீஸ் வந்து 10,000 ரூபாய். ஒன்லி ஆன்லைன் பேட்ச் மட்டும் தான் நம்ம கண்டக்ட் பண்றோம். வேற நீங்க வந்து மற்ற TNEB டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், ஸோ இதற்கெல்லாம் நீங்க வந்து நம்ம ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம். ஸோ அதுக்குமே சேம் ஆன்லைன் ஃபீஸ் வந்து 10,000 தான் சரிங்களா. ஸோ ஆஃப்லைன் ஃபீஸ் வந்து நம்ம 20,000 நம்ம வாங்குறோம். நமக்கான நம்பர், இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃபர்தரா உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். நமக்கு ஃப்ரீ லைவ் அண்ட் உங்களுடைய நிறைய ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய டெலிகிராம் சேனல்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு லைவ் சேனல் இருக்கு, அந்த சேனல்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஒரு சிறந்த வாய்ப்பு, இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் சரிங்களா. ஏன்னா ஒரு ஆனுவலா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணும்போது நிறைய வாய்ப்புகள் வந்து நிறைய வந்து ஈக்குவலா கிடைக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மை. ஏன்னா இப்போ ஒரு 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 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க என்ன பண்ணலாம், ரயில்வேல போகணும்னு நினைச்சிருந்திருக்கலாம். பட் அவங்க ரயில்வே நோட்டிஃபிகேஷன் வராதனால வேற ஏதாவது ஒரு தேர்வுக்கு, ஈவன் ஒரு குரூப் 4 அந்த மாதிரி கூட போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஒவ்வொரு வருடமும் ரயில்வே ரெக்ரூட் பண்ணும்போது இந்த ரயில்வேல போகணுன்ற ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நம்ம ரயில்வேல போகணும்னா ரயில்வேக்கு நம்பி படிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மையோட உட்காந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிரியேட் ஆகும். அதனால தயவு செய்து இந்த வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா. எப்போதுமே ஒரு விஷயம் இருக்கு, எப்போதுமே ஒரு ஒரு அசாதாரண மனிதர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் எப்ப கிடைக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு சாதாரண மனிதர்கள் நமக்கு பாதுகாப்பா இருந்தா போதும் அப்படின்னு மட்டும் நினைப்பாங்க. நமக்கு நம்மளால மினிமம் என்ன பண்ண முடியும், ஒரு மாசம் ஒரு 15,000 ஒரு பிரைவேட் செக்டர்ல போய் வேலை பார்த்துடலாம், ஸோ இந்த ஒரு 10 வருஷம் இப்படி ஓட்டிடலாம் அப்படின்ற ஒரு ரிஸ்க் எடுக்காம நம்ம போயிட்டு ஒரு பிரைவேட்ல ஒரு 15,000 வேலை கிடைக்குது, இது நம்ம ரிசைன் பண்ணிட்டு நம்ம கவர்மெண்ட் வேலை படிக்கலாமா, எதுக்கு நம்ம இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கணும், ஏதாவது நம்ம செலக்ட் ஆகலாம் என்ன பண்ண முடியும், நம்மளால முடியுமா, இப்படின்ற ஏகப்பட்ட விஷயத்தை யோசிக்கிறவங்க தான் சாதாரண மனிதர்கள். நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அந்த இடத்துக்கு நான் போய் ஆகணும்ன்ற ஒரு தீவிரமான ஒரு திடகாத்திரமான ஒரு நம்பிக்கையும் வெறி இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க போவீங்க. முன்னாவது எப்பவாவது ரயில்வே வர்றதுனால ஒரு வாய்ப்பு மிஸ் ஆச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாம கூட இருக்கலாம். இப்போ வருடம் வர்றதுனால உங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பு இங்க கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நீங்க சாதாரண மனிதரா இருக்க போறீங்களா இல்ல அசாதாரண மனிதரா இருக்க போறீங்களா அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்து இந்த டெக்னீஷியன், அடுத்து JE SSC இதற்கெல்லாம் எப்படி படிக்கிறது அப்படின்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோல சந்திப்போம். அண்ட் நிறைய ஃப்ரீ கிளாஸஸ்ல நம்ம சந்திப்போம் சரிங்களா. ஸோ நன்றி, வணக்கம், தேங்க்யூ.